ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயனமில் ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் ஆங்கிலேயர்கள் வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ டானியர்கள் பார்க்கலாம். டானியர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இதில் முடிச்சிடலாம். ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ டானியர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டானியர்கள் பாருங்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா, 1614 டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வந்து வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. என்ன பண்ணுறாரு? 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் டென்மார்க்கோட அரசர். அங்கேருந்து டென்மார்க்லேருந்து டேனியர்கள் வராங்க இல்லையா, டேனியர்கள் தான் டென்மார்க்கில் இருக்கவங்க தான் டேனியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கேருந்து 1616 மார்ச் 17 அங்கேருந்து இங்கே வந்து கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து கிழக்கு இந்தியா அந்த ஏரியாவில் வந்து வணிகம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பட்டயத்தை வந்து வெளியிட்டார் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர். ஓகேவா? அது என்ன நிறுவனத்தை பேர் எப்படி வச்சுருக்காங்க? இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஜான் கம்பெனி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஒவ்வொரு பேர் கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வராங்க. அப்போ டேனியர்கள் எப்படி வச்சுருக்காங்க? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அல்லது கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேரை வச்சுட்டு உருவாக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க. பாருங்கள், 1620 நம்ம தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவுறாங்க. எப்போ? 1620 தரங்கம்பாடியில் வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவுறாங்க. 1676 செராம்பூர் எங்கே இருக்குன்னா வங்காளத்தில் இருக்குது. செராம்பூரில் வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவுறாங்க. செராம்பூர்லேயும் தரங்கம்பாடியிலையும் வந்து குடியேற்றங்களை நிறுவுறாங்க. 1620 தரங்கம்பாடியிலையும் 1676 செராம்பூர்லேயும் வந்து குடியேற்றங்களை நிறுவுறாங்க. அப்புறம் அவங்களோட தலைமையிடமாக எது இருக்குது அப்படின்னா செராம்பூர் தான் இருக்குது. அவங்களோட தலைமையிடம் எது? வங்காளத்தில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ டேனியர்களோட தலைமையிடமாக இருந்தது எது? செராம்பூர். வங்காளத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? வங்காளத்தில் இருக்குது. ஓகே. தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தரங்கம்பாடி அப்படிங்கிறது வாயில நுழையலையாம். ஓகேவா? அதனால் டானஸ்பெர்க் அப்படின்னு பேர் வச்சா அவங்க அப்படி தான் தரங்கம்பாடின்னு சொல்ல மாட்டாங்கன்னா டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். ஓகேவா? அடுத்து சீகன் பால்கோ அப்படிங்கிறவரை டென்மார்க்கோட அரசர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அங்கேருந்து அனுப்பி வைக்கிறார். சீகன் பால்கோ அப்படிங்கிறவரை டென்மார்க்கோட அரசர் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவுறாரு. அது யார்? சீகன் பால்கோ அப்படிங்கிறவர் எங்கே வந்து தரங்கம்பாடி, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடியில் வந்து அச்சு கூடத்தை வந்து நிறுவுறாரு. எப்போ வந்து நிறுவனர் எந்த வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடல. ஓகேவா? இவங்களை பொறுத்தளவில் டேனியர்களை பொறுத்தளவில் ரொம்பவே கம்மியானது தான். ஓகேவா? அப்போ இவங்க எப்போ முழுமையாக வெளியேறினாங்க அப்படின்னா 1845 வந்து முழுமையாக வெளியேறிட்டாங்க. 1845 வந்து முழுமையாக வெளியேறினாங்க. நம்மகிட்ட வந்து லாஸ்ட்டாக வெளியேறினது வந்து 1858 வந்து ஆங்கிலேயர்கள் தான். 1845 வந்து டேனியர்கள் வந்து முழுமையாக வெளியேறிட்டாங்க. அப்போ டேனியர்களை பொறுத்தளவில் அவங்க எப்படி வராங்க? 1616 மார்ச் 17 ஒரு பட்டயம் வந்து வெளியிடுறாரு. யார்? 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் 1616 மார்ச் 17. அப்புறம் 1620 அவங்களோட கம்பெனி பேர் என்ன? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1620 தரங்கம்பாடி வந்து குடியேற்றங்களை நிறுவுறாங்க. 1676 செராம்பூரில் வந்து குடியேற்றங்களை நிறுவுறாங்க. செராம்பூர் தான் அவங்களோட தலைமையிடமாக இருந்திருக்கு. ஓகேவா? தரங்கம்பாடி அவங்க என்ன நினச்சாங்க? இதுதான் முக்கியமானது. தரங்கம்பாடி அவங்க என்ன நினச்சாங்க? டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சீகன் பால்கோ அப்படிங்கிறவரை டென்மார்க்கோட அரசர் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்காரு. அவர் வந்து என்ன செஞ்சார்? தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவினார். எப்போ முழுமையாக வெளியேறினாங்க அப்படின்னா 1845 வந்து முழுமையாக வெளியேறிட்டாங்க. ஓகே. அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாருங்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படிங்கிறது மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து 1564 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு எல்லாருமே கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி பேர் வச்சுட்டு வராங்க. டேனியர்கள் எப்படி இருந்தாங்க? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் சொல்லி வச்சுருந்தாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் பாருங்கள், பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு 14ஆம் லூயியோட அமைச்சராக இருந்தவர் தான் கால்பர்ட் அப்படிங்கிறாரு. அவர் எப்போ வந்திருக்காரு? 1664 இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. ஓகேவா? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் அப்படிங்கிற ஒரு சூரத்தில் வந்து நகரில் வந்து நிறுவியிருக்காரு. முதல் பிரெஞ்சோட வணிக மையத்தை எங்கே நிறுவியிருக்காரு? கரோன் அப்படிங்கிறவர் சூரத் நகரில் வந்து நிறுவியிருக்காரு. ஓகேவா? 1667 வாக்கில் 1667. ஓகே. அடுத்து 1669 மார்காரா அப்படிங்கிறவர் இரண்டாவது வர்த்தக மையத்தை எங்கே? மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவியிருக்காங்க. ஓகேவா? மசூலிப்பட்டினத்தில் நிறுவிருக்காங்க. மார்காரா அப்படிங்கிறது 1669. மசூலிப்பட்டினத்தில் பாருங்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்து நிறுவியிருக்காங்க. ஆங்கிலேயர்களும் அவங்க 1611 வாக்கில் நிறுவிப்பாங்க இல்லையா? அடுத்து
டச்சுக்காரர்களும் வந்து மசிலிப்பட்டினத்தில் தான் ஃபஸ்ட்டு நிறுவியிருப்பாங்க. அந்த மாதிரி மசிலிப்பட்டினத்தில் வந்து எல்லாருமே வர்த்தக மையத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இதில் இரண்டாவது வர்த்தக மையத்தை எங்கே நிறுவிருக்காங்க? மசிலிப்பட்டினத்தில். யாருன்னா மார்காரா அப்படிங்கிறவர் 1669. ஓகேவா. அடுத்து 1673 மார்ட்டின் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை வந்து நிறுவிக்கார். பாண்டிச்சேரியில் இப்போவும் கூட பிரெஞ்சுக்காரங்களோட நடமாட்டம் வந்து இருக்க தான் செய்யும். அவங்களோட இது வந்து அங்கே மக்கள் வந்து இருக்க தான் செய்வாங்க. மார்ட்டின் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியில் வந்து குடியேற்றத்தை ஃபஸ்ட்டு வச்சு நிறுவிக்கார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3 கர்நாடக போர்கள்லாம் நடந்திருக்கும். யாருக்கு? ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும். ஆங்கிலேயர்கள் தான் ஆனால் அதில் வெற்றி பெற்றுவாங்க. 3 கர்நாடக போர் நடந்திருக்கும். அதை அடுத்து பார்க்கலாம் கர்நாடக போரை பற்றி விரிவாக. அப்போ அதில் யார் வெற்றி பெற்றிருப்பா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெற்று ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து தோற்கடிச்சு அவங்கள வந்து விரட்டியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் பிரான்காய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு மார்ட்டின் வந்து கட்டியிருக்காரு. ஓகேவா. செயின்ட் லூயிஸ் கோட்டை யார் கட்டினா? பாண்டிச்சேரியில் பிரான்காய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர். ஓகேவா. கோட்டை எல்லாருமே ஒவ்வொரு கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1942 ஆளுநர் ஜோசப் பிராங்காய்ஸ் அப்படிங்கிறது ஜோசப் பிராங்காய்ஸ் டூப்ளே அப்படிங்கிறவர். அவருக்கு பின் வந்த பாண்டிச்சேரி ஆளுநர் வந்து டூமாஸ். அவர் வந்து 1942 இருந்தார். பிராங்காய்ஸ் டூப்ளே அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் டூமாஸ் வந்து வந்திருக்காரு. பாண்டிச்சேரிக்கு ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்காரு அங்கேருந்து. 1931 ஜோதன்பர்க் அப்படிங்கிறது ஸ்வீடனோட கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நிறுவினார். ஸ்வீடன் வந்து கிழக்கிந்திய கம்பெனி சொல்லிட்டு ஜோதன்பர்க்கில் வந்து வந்திருப்பார். ஆனால் அது வந்து அவ்வளோவா அவங்கள வந்து விட மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து விட்டுருக்க மாட்டாங்க. அது அப்படியே இந்த நிறுவனத்தோட அப்படியே அதை பற்றி எதுவுமே கண்டென்ட் இருக்காது. ஓகே. அதாவது ஸ்வீடனை பற்றி எந்த கண்டென்ட்டும் இருக்காது. 1931 ஜோதன்பர்க் அப்படிங்கிறது வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனார் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து அறிவியல் பிரிட்டிஷில் நம்ம எல்லாருமே இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி வந்தாங்கிறத மறுபடியும் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும் அறிவியல் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ டேனியர்கள் பார்த்தோம். அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பார்த்தோம். ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வேணால் ஒரு ரிவைஸ் பார்த்தலாம். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மற்றும் 14ஆம் லூயியோட அமைச்சர் யார்? கால்பர்ட் அப்படிங்கிறவர். அவர் 1964 இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்குனார். முதல் ஃப்ரெஞ்சு வணிக மையத்தை வந்து யார்? கரோன் அப்படிங்கிறவர் வந்து சூரத்தில் வந்து நிறுவியிருக்காரு 1967. அது 1969 மார்காரா அப்படிங்கிறது 2ஆம் வர்த்தக மையத்தை வந்து மசிலிப்பட்டினத்தை வந்து நிறுவினார். அடுத்து 1973 மார்ட்டின் வந்து பாண்டிச்சேரியில் வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவினார். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போர் நடந்திருக்கும். 3 கர்நாடக போர்கள் நடந்திருக்கும். அதில் ஆங்கிலேயர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேவா. அதிலேயே பிரெஞ்சுக்காரர்களோட இது வந்து முடிஞ்சிருக்கும் ஆதிக்கம் வந்து. அடுத்து செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் வந்து பிராங்காய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிறது கட்டியிருக்காரு. செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது முக்கியமானது. 1942 ஜோசப் பிராங்காய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுநராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியோட ஆளுநராக இருந்திருப்பாருன்னா டூமாஸ் வந்து அனுப்பப்பட்டிருப்பார் அங்கேருந்து. அடுத்து 1931 ஜோதன்பர்க் அப்படிங்கிறது வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஃபஸ்ட்டு நிறுவனரோட அவ்வளோதான். ஓகேவா. கண்டென்ட் இல்லை. ஓகே. இவ்வளோ தான் டேனியர்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் பார்த்தாச்சு. இதோட ஐரோப்பியர்களோட வருகை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இன்னொரு ஷார்ட் வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், அதாவது போர்ச்சுகீசியர்கள்லேருந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்தலாம். ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவுக்கு போகலாம். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.